பாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இது யார் பாஸ்? உங்கள் அல்லக்கையா கலாய்ச்சிட்டாராமா பார். டெல்லியிலேருந்து ஒரு பெரிய காணல். எஸ் ஐ நோ தட். உங்களை மாதிரி ஆரியர் தான் எழுத போகிறேன். என் ஒய்ஃபு உங்களை தான் ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சாங்க. ஏன்னா சந்தானத்தோட 50வது படத்தில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி நாளைக்கு கும்மோட்டில் ஷூட்டிங். நாங்கள் திடீர்னு இப்படிலாம் கூப்பிட்டா போகாதீங்க. நாங்கள் என் ஒய்ஃப் மக்களுக்கு பிடிச்ச டைலாக் தான் சந்தானத்தோடு நடிக்கிறப்போ அன்றாட வாழ்க்கையில் என்ன காமெடியோ அதை போட்டு விட்டுருவான். நீங்க எப்ப அந்த மாதிரி முழு நீள ஒரு எப்படி சொல்றது ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்ல? அப்படிதான் காத்து வாக்குல 2 காதல் படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட நடித்தேன். காமெடி நீங்கள் அந்த சிரிப்பு கிரிப்பு நீங்கள் வந்தாலே கலக்கம். த்ரூஅவுட் சீரியஸாக ஒரு படம் உங்களுக்கு வாங்கி கொடுங்க பாஸ் அப்படின்னு. நிச்சயமாக விக்னேஷ் சிவன் 7 படம் பண்ணுறாரு, ஒரு படம் பண்ணிடுறார். பண்ணிடலாமா? என்ன பண்ணிடலாம் சார்? இல்லை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி சீரியஸ் நிச்சயமாக பண்ணுவாங்க. சீரியஸாவா அப்படின்னு. சீரியஸாகவே அப்படின்னாரு. அந்த மாதிரி கிடைச்சால் பண்ண போகிறோம், கிடைக்கலாம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். உங்கள் காமெடி சினிமாவில் வருது பாருங்கள், அது தனி இது. இப்படி அப்படி ரசித்து பாராட்டினார். இதெல்லாம் விட பெரிய காமெடி டெல்லியிலேருந்து ஒரு பெரிய காணல். எஸ் ஐ நோ தட். அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி வர்றாரு. அவர் சுற்றி 4 பிளாக் கார்டு டக் டக் டக். நாங்கள் மலேசியா ஏதோ ஷூட்டிங்காக போயிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. எல்லாம் துப்பாக்கிட்டாங்க. யோ துப்பாக்கிலாம் எடுங்க தலைவா. உங்களை மாதிரி ஆரியர் தான் எழுத போகிறேன். என் ஒய்ஃபு உங்களை தான் ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சாங்க அப்படின்னா. சார் 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 தயவுசெய்து பாஸ் ஆகிடாதீங்க, அரியர் ஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடுங்க சார். என் ஒய்ஃபு என்ன கொண்டுடுவேன். அந்த மாதிரி பெரிய பேர் லெவல்லையும் சரி இந்த அரியர் ஃப்ரெண்டுங்கிறது மிகப்பெரிய ரீச். டைரக்டர் ராஜேஷுக்கும் சந்தானத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சந்தானத்தோட 50வது படத்தில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி நாளைக்கு கும்மோட்டில் ஷூட்டிங் இருக்கட்டும் மேம். இல்லை நீங்கள் இருக்கீங்க சார்? நாங்கள் தான் இங்கே இருக்கேன். நான் நைட்டு கிளம்புறீங்க. நைட்டு கிளம்புறேண்ணா. ஐயான்னு நாங்கள் திடீர்னு இப்படிலாம் கூப்பிட்டா போகாதீங்க. நாங்கள் என் ஒய்ஃபு எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குமோ. உங்களுக்கு தெரியாத சந்தானம் தான் வர சொன்னாங்க. ஐ மீன் அவரோட ப்ரொடியூசரும் நமக்கு நல்ல பழக்கம். சீனு சிவான்னு ராஜேஷ் சந்தானம் சொல்லியிருக்காரு. வேறு உங்களுக்கு இந்த காம்பினேஷன் யார் இருந்தால் நல்லா இருக்குன்னு முன்னாடி ஒரு 4-5 பேர் 6 பேர் ட்ரை பண்ணாங்க. அவங்களாம் செட் ஆகலை. பாலாஜி தான் ஒரு குரு. அவர் சொல்லி அவர் நான் அரியர் சொன்னால் அடிக்க மாட்டேன்ட்டார். சாமி நான் கேட்டு பாருங்க நான் சொல்லிட்டா. அப்போ தான் எனக்கு நல்ல இது பிறந்தது. நான் இன்னும் வரமாட்டேன்ட்டேன். இதுவே நம்ப மாட்டீங்க. அப்புறம் கும்பகோணம் நம்ம ஊர். கும்பகோணம் காலேஜ்னாங்க, அது நம்ம படித்த இடம். ஓகே பார்த்தா நான் எங்கே நினைவுகளுக்காக நீங்கள் அப்படியே ஓகே அப்படின்னு நான் எந்த பியூசி அப்போலாம் பியூசி எந்த பெஞ்சில் உட்காந்தனோ அதே பெஞ்சில் உட்காந்து அந்த அரியர் இதை எழுதுனா அப்புறம் அரியர் ஃபெயில் ஆகிட்டேன். பெருமையாக இருக்கா? அது மாதிரி இருந்தேன். எதுக்கு சொல்கிறேன், அந்த அரியர் இங்கே தொடரணும்னு எனக்கு தெரியாது. சரின்னு பண்ணோன்னா பாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இது யார் பாஸ்? உங்கள் அல்லக்கையா கலாய்ச்சிட்டாராமா பார். அவர் என்ன வந்து சந்தானம் இது யாரும் பெரியப்பாவான்னு கேட்பாரு. நீங்களும் சந்தானம் அவர்களும் வந்து அந்த ஸ்பாட்டில் மீட் பண்ணும்போது 2 பேருமே வந்து ஸ்பாட்டில் கவுண்டர் போடுறவங்க. அந்த மாதிரி இருக்கிற டைலாகை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்பாட்டில் போட்டிங்களா 2 பேரும்? அந்த சீன் நம்ப மாட்டீங்க. ஒரு கண்ணாடியில் 2 பேரும் சும்மா சந்தானத்தோட கேரக்டர் பேசிக்கிட்டு இருந்தது தான். அதாவது உளுந்தூர்பேட்டை உலகநாதன் அந்த சீன் முடிஞ்சொகையோட நான் கூடவே போய் சிச்சா என்னென்ன இந்த ஆன்மீக வாழ்க்கை இல்லாத லௌகிக வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஆனால் இங்கே தேனடை அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்காரம்னா அனுப்பிச்சிருக்கேன். அடிங்கம்மா அதை எதார்த்தம் அவங்க பேசிக்கிட்டது அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி என்ற பொண்ணுங்கள சந்தானத்தை பார்த்துட்டு கேரட்டு கீழே இறங்கணும். இறங்கின இடத்துல ஏதோ சாணி செப்பலில் மிதிச்சிருக்கு, எனக்கு தெரியாது. ஷார்ட்டில் உட்காரப்போ என்னென்னா காலில் ஒரு சாணியாக இருக்குது அப்படின்னு தெரியல, எங்கே மிதிச்சேன்னு தெரியலையே. எருமாட்டு சாணியா பசு மாட்டு சாணியான்னு கேட்டாப்புல. நக்கி பார்த்தா தெரியும்னு. அதுதான் அதில் வந்து அது யதார்த்தமாக சீனில் வச்சுட்டாரு. ரோட்டில் போனேன், பச்சையாக இருந்தது. எடுத்து பார்த்தா ஒரே பிசி நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு. என்னது இது? எருமாட்டு சாணி. நல்ல வேலை மிதிக்கல. டேய் அதான் நக்கி பார்த்துட்டு இல்லாமா. விஜயன் சாரோட எனக்கு சலீம் இட்டுன்னு அவங்களே 2 படம் சொன்னாங்க. அடுத்த படம் ஏமன்னு ஒரு படம் பண்ணேன். அது விஜய் ஆண்டனி சாருக்கும் எனக்கும் சந்தானம் மாதிரி ஒரு இது சீரியஸ். அது எல்லாம் செட் ஆகும். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், அவர் என்ன பேசினாலும் ரசிப்பார். அவரை திட்டினாலும் யோ
மூஞ்சியில் எந்த எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் பெரிய இட்டு கொடுக்குறிய பெரிய ஆளியா, அப்படியே விளையாட்டுக்கு பேசுனா கூட ஜெயிச்சிரியே அப்படின்னு பேசுவேன். சொல்லுங்கள் பாரு. நம்ம ஒரு ஹீரோ எதாவது பேசுனா சார் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல காமெடியனே அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி சரி நல்லா பண்ணுவாரா தெரிஞ்சே கேட்பாங்க. ஸோ நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆளுங்களை பார்த்து கேட்குற மாதிரி. பாலச்சந்திர சாரியும் பாரதிராஜா பார்த்துக்க நல்லா டைரக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சினிமா ஃபீல்டு. நம்ம யார் வேணும் யார் வேணாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வேணுங்கிறதே மறந்துட்டு ஏதோ வந்தவங்களை வச்சு ஏதோ செட் பண்ணி பண்ணுறாங்க. அது அவ்வளோ உடன்பாடு இல்லை மக்களுக்கு. ஒரு தடவை சுந்தர் சி சார், சாமி இங்கே விட நியூயார்க்கில் உங்களுக்கு நிறைய ஃபேன், என்ன சொல்கிறீங்க? பசங்களாம் போனாங்க, என்னையா காமெடி பண்ணுறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு எங்கள் லுல்லுத்தவை போட்டு காமிச்சாங்களாம். அதை வச்சு தான் அரண்மனையில் பெரிய கேரக்டர் எனக்கு சந்தானத்துக்கும். அதுக்கு முன்னாடி அருணாச்சலத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. இந்த அரண்மனையில் ரீச் ஆன மாதிரி, ஏன்னா நானும் சந்தானமாச்சே. அவ்வளோ ரசம் பா, சமையல் ரெடி, ரசம் வச்சா அந்த மாதிரி அவ்வளோ ரீச்சு. அது மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைலாக்கு, பாஸ் இவருக்கு சுகரே வராது பாஸ். எப்படி சொல்கிறேன், தூக்கத்தில் நடக்கிறாருல்ல, அதுக்காக டாக்டர் என்ன சொல்கிறாரு, தினம் 2 கிலோமீட்டர் நடந்தால் போருங்கிறாரு, சுகர் குறையுன்றார். இவர் ராத்திரி ஃபுல்லாக நடக்கிறாரு, எப்படி குறையும், மூக்கில் குத்துனா குறையுமா. சரி, அந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்ச டைலாக தான் சந்தானத்தோடு நடிக்கிறப்போ அன்றாட வாழ்க்கையில் என்ன காமெடியோ அதை போட்டு விட்ருவான்.